அன்பார்ந்த ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்று முதல் எச்சரிப்பு என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது முதலாவது பின்னர் நடக்கக்கூடிய காரியத்தை முன்னே சொல்லக்கூடிய ஒரு செயல். பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு செல்லுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே வேத பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களை மறைத்து இந்த வேத பாடமானது எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒருபடி உம்மிடத்திலே நாங்கள் நெருங்கி ஜீவிக்க பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்தை வாசித்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே ஆண்டவர், இந்த ஜனங்கள் எனக்கு பிரியமாய் இராதபடியால் அவர்களுடைய ஜீவியமானது துன்மார்க்கமாய் இருக்கிறபடியால் நான் அவர்களை ஜலத்தினாலே அழித்து போடுவேன் என்று அங்கே வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறார். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம் என்று கர்த்தர் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். நாம் 3வது வசனத்தின் பின்பகுதியை நாம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசித்தோமானால், மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம்தானே அப்படின்னு சொல்லி அங்க வசனம் இருக்கிறது. இந்த 120 வருஷமாக நோவா என்ன செய்தார் என்றால், அந்த காலத்திலே வாழ்ந்த துன்மார்க்கமான ஜனங்களிடத்திலே போய், தேவன் நம் பாவத்தின் நிமித்தம் ஜலத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், அவர் அதை முன்னே உரைத்திருக்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறார். ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக நோவா தாத்தா என்ன செய்தார் என்றால், பேழையை கட்டினார். எதற்காக என்றால், துன்மார்க்கரை தண்ணீரினாலே அழிக்கும்படியாக வெள்ளமானது புரண்டு வரும் பொழுது நீங்கள் தப்பித்துக்கொள்ள பேழைக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர் உபதேசம் செய்கிறார். எபிரேயர் 11:7 நீங்கள் வாசித்தீர்களானால், விசுவாசத்தினாலே காணாதவைகளை விசுவாசித்து ஆபிரகாம் போல இந்த நோவாவும் அந்த பேழையை உண்டாக்கினான். அந்த ஜனத்திற்குள்ளாக நோவா நீதிமானாக எண்ணப்பட்டான். இது 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசித்தோமானால், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று நோவாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த உலகத்திலே ஜலத்தினாலே அழிக்கப் போகிறேன் என்று 120 வருடங்களுக்கு முன்பாக நோவா மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நோவா எல்லாவற்றையும் அந்த ஜனங்களிடத்திலே தெளிவாக எடுத்துரைத்து உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணி போதித்து, அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நோவாவும் அவருடைய குடும்பத்தின் தவிர மற்ற யாரும் மனிதர்கள் உள்ளே
செல்லவில்லை. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறார். நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழைக்கு உள்ளே நோவாவின் பிரசங்கத்தை, தேவன் தீர்க்கதரிசனமான வார்த்தையை உதறி தள்ளிய, நம்பாமல் இருந்த, கீழ்ப்படியாமல் போன, விசுவாசியாமல் போன மற்ற எல்லா ஜனங்களும் பேழைக்கு வெளியே அடைக்கப்பட்டனர். தேவனுடைய முத்திரை அந்த கதவின் மேல் இருந்தபடியால் யாராலும் அதை திறக்க முடியாது. தேவனே அதை திறக்க வல்லவர், ஏனெனில் தேவனே அதை மூடினார். இவ்வாறாக ஆண்டவர் மேகங்கள் மேல் வருவதற்கு முன்பாக குற்றமுள்ள, அதாவது பாவம் செய்த ஜனங்களுக்காக ஆண்டவர் இப்பொழுது பரிந்து பேசுதல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் அந்த பரிந்து பேசுதலின் நிமித்தம் நாம் பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவம் இவ்விதமாக இருக்கிறது, என்னை மன்னியும், நான் இனி பாவம் செய்யாதபடிக்கு என்னை மன்னியும், என் பாவத்தை பாவ புஸ்தகத்திலிருந்து நீக்கி போடும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவே, இந்த மகனை மன்னியும், இந்த மகன் தன்னை என்னிடம் ஒப்படைத்து பாவம் செய்யாதபடிக்கு மனம் மாறி இருக்கிறான், அவனை மன்னியும், அவனுக்காக நான் இரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லி நமக்கு மன்னிப்பை கிருபையாய் பெற்று தருகிறார். ஆனால் அந்த பரிந்து பேசுதலின் ஊழியத்தை அவர் மேகங்கள் மேல் வருவதற்கு முன்பாக நிறுத்தும் பொழுது கிருபையின் கதவு அடைக்கப்படும். அன்று நோவாவின் காலத்திலே 120 வருடங்களாக அவன் தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை பிரசங்கம் செய்தான். அதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மறுதலித்தனர், விசுவாசிக்காமல் போனார்கள். அதன் நிமித்தம் பேழைக்கு உள்ளே நோவாவும் அவன் குடும்பமும், பேழைக்கு வெளியே அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த ஜனங்கள். கிருபையின் காலமானது அவர்களுக்கு முடிந்தது. நாம் இப்பொழுது எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமானது கிருபையின் காலம். கிபி 1798 இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு சற்று முன்பாக வரை கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நோவா பிரசங்கம் செய்ததைப் போல 7ஆம் நாள் அட்வென்ட் சகோதர சகோதரிகள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, மனம் திரும்பி என்னிடத்திலே வா என்று கர்த்தர் அழைக்கிறார், மனம் திரும்பு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அன்று நோவா பிரசங்கம் செய்து அனைவரையும் இரட்சிப்புக்குள்ளாக, பேழைக்குள்ளாக அழைக்கும்படியாக பிரசங்கித்தது போல இந்த நாட்களிலும் 7ஆம் நாள் அட்வென்ட் சகோதர சகோதரிகளும், போதகர்மார்களும், ஊழியக்காரர்களும் அழைக்கிறார்கள், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். அந்த அழிவின் போது துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்களை மீறினதே தங்களுடைய அழிவுக்கு காரணம், தங்களுக்கு அழிவை கொண்டு வந்தது என்று கண்டார்கள். அவ்வாறே இரண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 - 7 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம்
5 7 வசனம் வரைக்கும் வாசித்தோமானால், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிற்று என்பதையும், அப்போ வானமும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் அப்பொழுது இருந்த உலகம், அதாவது நோவா காலத்திற்கு முன்பாக இருந்த உலகம், ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த நாள்லையும் இந்த அநேக தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது. இது உண்மையா? நோவா காலத்தில் பேழை இருந்ததா? அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து இன்று நிரூபணமாயிருக்கிறது. நோவாவின் பேழையின் ஒரு சில பகுதிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். 7வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? இந்த வானங்களும் பூமியும் அக்கினியினாலே அழிக்கப்படும் நாளுக்காக வைக்கப்பட்டு காத்திருக்கிறது. ஏன்? தேவ பக்தி இல்லாதவர்கள் மீது செலுத்தப்படும் நியாய தீர்ப்பின் நிமித்தமாக. அப்பொழுது நாம் பார்த்தோமானால், நோவா பிரசங்கம் செய்கிறார், மனம் திரும்புங்கள், இந்த உலகத்தை ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்று. அதே போல் இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம், வேதாகமத்தில் வாசிக்கிறோம், இந்த வானமும் இந்த பூமியும் தேவ பக்தி இல்லாத ஜனங்களும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாள் வரைக்கும், அவர்கள் அழிந்து போகும் அந்த நாள் வரும் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இது எல்லாம் நிச்சயமாக நடக்க இருக்கிறது. ஏனால் தீர்க்கதரிசனம் ஒரு காலும் பொய் சொல்லாது. தீர்க்கதரிசனம் ஒரு காலும் பொய் சொல்லாது. தீர்க்கதரிசனம், தேவனுடைய தீர்க்கதரிசனம் கட்டாயமாக நிச்சயமாக நிறைவேறும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38வது 39வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கடைசி நாட்களிலே, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே, நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே இருக்கும், அந்த ஜனங்கள் உணராது இருப்பார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கொன்றுமாக அங்கொன்றுமாக எல்லா இடங்களிலும் எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுக்கு இந்த ஹோப் சேனல் மூலமாக இந்த எச்சரிப்பின் செய்தி சொல்லப்பட்டு வருகிறது. நாம் உணர்கிறோமா? நாம் மனதிலே ஆவியானவர் பேசுவதற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் நம்மை உயிர்த்து ஆராய வேண்டும். அந்த பேழை கட்டப்பட்ட அந்த நோவாவின் நாட்களிலே அவர் எல்லாருக்கும் எச்சரிப்பின் செய்தியை, அந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. ஆனால் மீட்கப்பட்டவர்களோ 8 பேர். எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. மெஜாரிட்டி லாஸ்ட், மைனாரிட்டி சேவ்ட். இதே மாதிரி கடைசி நாட்களில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. மனம் திரும்புங்கள், கர்த்தர் இந்த பூமியையும் வானத்தையும் தேவ பக்தி இல்லாதவர்களையும் அக்கினிக்காக இரையாக வைத்திருக்கிறார் என்று. மனம் திரும்பவில்லை என்றால் மெஜாரிட்டி லாஸ்ட், மைனாரிட்டி வில் பி சேவ்டு. நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும்.
ஒரு கடற்கரை பட்டணம் இருந்தது. அந்த கடற்கரை பட்டணத்திலே ஒரு வயதான முதிர்ந்தவர் இருந்தார். அவர் மிகவும் அனுபவசாலி. அவர் கடலை பார்க்கிறார். கடற்கரை பட்டணம் என்பதால் கடல் அழகாக அவருக்கு தெரிகிறது. கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய சூழ்நிலை எப்பவும் போல் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அருகில் உள்ள மலைக்கு மேலே ஏறி மலையின் மேல் இருந்து கடலை பார்க்கிறார். அவருக்கு மனதிலே உணர்த்தப்படுகிறது, கடல் இன்னும் சில நாட்களிலே பொங்கி ஊருக்குள்ளாக வந்துவிடும், பட்டணத்திற்குள்ளாக வந்துவிடும், அநேகர் மரித்து போவார்கள் என்று அவருக்கு உணர்கிறது, அவருடைய அனுபவத்தின் நிமித்தம். உடனே கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லுகிறார், கடலுடைய சூழ்நிலை சரியில்லை, அது சீற்றம் கொண்டு இருப்பது போல் இருக்கிறது, கடல் கொந்தளிக்கும் போல் தெரிகிறது, பெரிய அலைகளாக வரும்போல் தெரிகிறது. ஆகவே நீங்கள் இந்த இடத்தை காலி செய்து வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார். வாருங்கள் மலைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். அநேகர் அவருடைய வார்த்தையை நிராகரித்தார்கள். ஒரு பெரிய இன்ஜினியர், அவர் ஒரு டேம் கட்டினார். அந்த டேமை கட்டிட்டு அவர் சொன்னார், இது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வரைக்கும் இந்த டேம் தாங்கும், அவருடைய பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னார். 50 வருடங்கள் தாண்டியது. 50 வருடங்கள் தாண்டியது. அப்பொழுது அந்த இன்ஜினியர் அந்த பகுதிக்கு வந்தார். வெளி தோற்றத்திலே அந்த டேம் அணையை பார்த்தால் நன்றாக இருக்கிறது, மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதாக கண் பார்வைக்கு தெரிகிறது. அந்த இன்ஜினியர் சொன்னார், இல்லை, இந்த அணை பலனை இழந்தது, எந்நேரமும் அது இடிந்து போகலாம், நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க இடத்துல சொன்னார். அங்கே கடல் சீற்றத்தினாலே கடல் பெரிய அலைகளாக பட்டணத்திற்குள்ளாக வரும் என்று அந்த முதியவர் சொல்கிறார். இங்கே பார்த்தால் இந்த இன்ஜினியர், அந்த டேம் உடைய போகிறது, தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்ஜினியர் சொல்கிறார். இன்ஜினியர் சொன்னதில் ஒரு சிலர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர் தான் இன்ஜினியர்னு அவர் சொல்லலை, ஆனால் இடிந்து போகும் என்பதை மாத்திரம் சொன்னார். ஒரு சிலர் அவருடைய வார்த்தைக்கு நம்பி பயந்து விசுவாசித்து பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார்கள். இந்த முதியவர், கடற்கரை பட்டணத்திலே வாழ்ந்த அந்த முதியவர் அந்த கடலை பார்த்து அந்த ஜனங்களுக்கு சொல்லும்போது ஒருவர் கூட கேட்கவில்லை. அவர் மலைக்கு ஏறி சென்று தன்னை காப்பாற்றி கொண்டார். கடல் பெரிய அலைகளாக பொங்கி பட்டணத்திற்குள் வந்தது, அநேகர் மரித்தார்கள். அதே போல் இங்கேயும் சில நாட்களிலே அந்த டேம் அணை உடைந்தது. அந்த அணை உடைந்தது நிமித்தம் அநேகர் அந்த தண்ணீர்களினாலே மரித்து போனார்கள். ஏறத்தாழ 20,000 பேர் மரித்தார்கள் என்று அந்த சரித்திரம் சொல்கிறது. எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் எச்சரிப்பு எல்லா இடத்திலையும் கொடுக்கப்படுகிறது. எச்சரிப்புக்கு நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறதா? பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த உலகத்திலே பாவத்தை தேவன் அவருடைய கண்களிலாலே கண்டு அதுக்கு விரோதமாக அழித்து போடும்படியாக அக்னியையும் கந்தகத்தையும் வைத்திருக்கிறார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இது நிச்சயம் நிறைவேறும். இதை மாற்றவே செய்ய முடியாது.
துன்மார்க்கரையும் பாவம் செய்கிறவர்களையும் கட்டாயம் நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் அழிக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஒரு நாளும் இல்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? எல்லாருக்கும் செய்தியை சொல்ல சொன்னார். எல்லாருக்கும் நோவா செய்தியை சொன்னார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நோவா விரும்பினார். தேவனுடைய விருப்பம் அதுவே. அதே போல் கடைசி நாட்களிலே இந்த பூமியை பாவம் செய்தவர்களுக்கு விரோதமாக அழிக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இதில்தான் நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி காத்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் பரலோகத்துக்கு அவரோட கூட இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய அலாதியான விருப்பம், அதிகமான விருப்பம். ஒருவரும் கெட்டு போய் மடிந்து போய்விடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அன்பு, எவ்விதமான அன்பு கொண்டவர். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, ஆண்டவரே என்று அவரிடத்தில் போகும்பொழுது நம்மை மன்னிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தேவன் அன்னைக்கு நோவாவின் நாட்களிலே அந்த ஜனங்களை அழிக்கும் போது எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பார். எல்லாருக்கும் செய்தியை சொல்ல சொன்னார். இப்போ மனம் திரும்ப சொல்லுங்க, மனம் திரும்ப சொல்லுங்க, பேழைக்குள்ள வர சொல்லுங்கன்னு வாய்ப்பு கொடுத்தோம். வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இந்த உலகத்திற்கும் அழிவு நிச்சயம் என்பதற்கே அவர் சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக தப்பிப்பதற்கு வழியும் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், துன்மார்க்கரின் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும், துன்மார்க்கர அக்கிரமத்தின் நிமித்தமும் தண்டித்து. ஆண்டவர் தண்டித்து அப்படின்னு சொல்லி அந்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவின் நாட்களில். முடிவு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வானமும் இந்த பூமியும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மனம் திரும்புங்கள் என்று தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் வாழும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் நிச்சயம், அது சத்தியமாக நிறைவேறுகிறது, நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறும். இது வரலாற்றிலையும் நாம் பார்க்கிறோம். அதற்போல நாம் இதை நம்பி விசுவாசித்து இந்த தீர்க்கதரிசன நிமித்தம் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் இந்த உலகத்திற்கு முதலாவது எச்சரிப்பை கொடுத்தீர். அந்த ஜனங்கள் தவற விட்டு விட்டார்கள். இரண்டாவது எச்சரிப்பை இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தவற விடாதபடிக்கு உமது அண்டையிலே வந்து சேர நீ கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.